अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुधापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं धंसजीवं सात्वैतं शावतूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपेश गोपिका कान्ता राधाकान्ता नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यस्य कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। भगवद्गीதை अध्याயம் 12 श्लोकம் 9। अदचित्तं समाधातुं न शक्नोति मयि स्थिरम् अभ्यासयोगेन ततो மாம் இச்சாப்தும் தனஞ்சயா। செல்வத்தை வெல்பவனான எனதன்பு அர்ஜுனா, உனது மனதை என் மீது பிறளாத நிலைநிறுத்த முடியாவிடில் பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் விருத்தி செய்வாயாக. இந்த அத்தியாயம் பக்தி தொண்டு இல்லையா? பகவத்கீதையில் 3 பிரிவாக இருக்கின்றது. 3 யோகத்தை பற்றி பகவான் விவரிக்கின்றார். முதல் 6 அத்தியாயம் கர்மயோகம், கடைசியில் உள்ள 6 அத்தியாயம் ஞான யோகம், இடையில் நடுவில் இருக்கின்ற யோகம் பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்தை தான் பகவான் நடுவில் வச்சுருக்காங்க. இதுக்கு மகாராஜ் ரொம்ப அழகாக இந்த விளக்கம் சொல்லுவாங்க. இந்த சாண்ட்விச் அது என்ன இருக்கும்னா, நடுவில் தான் அந்த க்ரீம் இருக்கும், அதில் தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ அந்த மாதிரி கர்ம யோகத்திற்கும் ஞான யோகத்திற்கும் நடுவில் இருக்குது பக்தி யோகம் இல்லையா? பகவான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ இந்த பக்தி யோகம் இல்லையா, அந்த பக்தி தொண்டு தான் ரொம்ப ரகசியமானது. அதை பகவான் நடுவில் வச்சுருக்காங்க, ரொம்ப சீக்ரெட்டாக. இப்போ அந்த பக்தி தொண்டு இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்லப்படுதுன்னா, ரொம்ப குறைவான ஒரு ஸ்லோகம் தான் இந்த அத்தியாயத்தில் இருக்குது. ஆனால் இதில் நம்ம பக்தி தொண்டு பாதை எப்படி எல்லாமே நம்ம பயிற்சி செய்யலாம், அந்த வழிமுறைகள் நம்மளால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கோர்வையாக சொல்லிக்கிட்டே வராங்க. நம்ம நல்லா பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் 8ஆவதுல சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டதுன்னா, முழுமுதற் கடவுளான என் மீது உனது மனதை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை இல்லை. இந்த நிலையை தான் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். ஆனால் எடுத்த உடனே இந்த நிலை பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப கடினமானது.
இப்போ அதனால் பகவான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம நிலைக்கு வந்து கொஞ்சம் இறங்கி வந்து அடுத்த லெவலுக்கு வந்து சொல்கிறாங்க. சரி, உன்னுடைய மனதை வந்து என் மேலே நிறுத்த முடியலை அப்படின்னாக்கா நீ வந்து என்ன பண்ணுன்னா பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகள் இல்லையா, அந்த நம்ம வந்து இப்போ பயிற்சி செய்கிறோம், அந்த பயிற்சியை தான் வந்து சில பிரபுபாதர் வந்து நம்ம அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நமக்கு அந்த பயிற்சியை வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த ஜென்மாஷ்டமி வரும்போது அந்த விரதங்கள் வந்து இருப்பது, அதுக்கப்புறமா மாதத்தில் வருகின்ற 2 ஏகாதசிகள் வந்து விரதங்கள் இருப்பது, அப்போ அந்த 4 விதிமுறைகளை வந்து கடைபிடிப்பது, தினமும் குறைந்தபட்சம் வந்து 16 மாலைகள் வந்து ஜபம் செய்வது இல்லை, எல்லா அவதாரங்கள் ஆச்சாரியார்கள் அவங்களுடைய தினங்களில் வந்து நன்னாளில் வந்து நாம் விரதங்கள் இருப்பது. இப்போ இந்த மாதிரி அந்த வழிமுறைகள் எல்லாமே வந்து ஆன்மீக குருவால் வந்து நமக்கு சொல்லப்பட்டது இல்லையா. நம்ம வந்து எப்போவுமே கிருஷ்ணரை வந்து நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா. 24 மணி நேரம் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப எளிமையானது, அப்படின்னாலும் நம்ம அந்த பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப கடினமானது. அப்போ அது வந்து செய்ய முடியலை அப்படின்னாக்கா அப்போ வந்து நீ என்ன பண்ணுன்னா பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறி வந்து நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு லெவல் வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க. இப்போ சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க, இந்த ஸ்லோகத்தில் பக்தி யோகத்தின் 2 வழிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதல் வழிமுறை தெய்வீக அன்பினால் பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பற்றுதலை உண்மையான வளர்த்து கொண்ட நபர்களுக்கு ஆனது இல்லையா. அப்போ உண்மையிலேயே பகவான் கிருஷ்ணர் மீது வந்து பற்றுதல் வந்து நமக்கு இருந்தது எப்படின்னாக்கா எப்பவுமே வந்து அவங்களை வந்து நம்ம நினைவு வைத்து கொண்டிருப்போம் இல்லையா. நம்ம வந்து நடைமுறையிலேயே வந்து பார்க்கலாம், நம்ம பௌதிகத்திலேயே வந்து நம்ம வந்து இந்த உதாரணம் ஆச்சாரியர்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு சிறு குழந்தை இல்லையா தொட்டிலில் வந்து படுக்க வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அம்மா வந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் கவனம் முழுக்க அந்த குழந்தை மீது தான் வந்து இருக்கும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எப்போவுமே இன்னொரு உதாரணமும் சில பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு காதலன் காதலி இல்லையா, ஒரு திருமணமான ஒரு பெண் வேறொரு ஆடவரை வந்து காதலிக்கும் போதும் வேலை செய்து கொண்டே இருந்தாலும் அந்த காதலனையே வந்து நினைத்து கொண்டிருப்பாள். இப்போ அதே மாதிரி அந்த கணவன் கூட வந்து வேறொரு காதலியை வந்து நினைத்த வந்து மனைவியை விட்டுட்டு வேறொரு காதலியை வந்து இது பண்ணும்போது அப்போ அந்த காதலியை வந்து நினைத்து கொண்டு இருப்பார். அந்த மாதிரி நாம் வந்து நம்ம செயல் செய்து கொண்டே இருந்தாலும் நாம் கிருஷ்ணரையே எப்போவும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உதாரணம் வந்து சில பிரபுபாதர்கள் வந்து கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த மாதிரி வந்து இல்லையா உண்மையிலேயே நம்ம வந்து ஒருத்தர் மேலே ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது அப்படின்னாக்கா என்ன வேலை இருந்தாலும் நம்ம அவங்களையும் நினைத்து கொண்டே வந்து இருப்போம் இல்லையா. இது ஒரு வழிமுறை. அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணரை வந்து நினைக்க வேண்டும், அந்த மாதிரி ஒரு அன்பு. இப்போ அந்த அன்பு வந்து நம்ம வந்து அந்த அன்பு எங்கே வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் மேல் அந்த அன்பை வந்து வைக்க வேண்டும். இது ஒரு வழிமுறை. அடுத்த வழிமுறை என்ன அப்படின்னாக்கா பரமபுருஷரின் மீது அத்தகைய திவ்யமான அன்பையும் பற்றுதலையும் வளர்த்து கொள்ளாத நபர்களுக்கானது இல்லையா. நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணர் மீது அன்பு வந்து எல்லாருக்குமே வந்து இல்லை இல்லையா. சில பக்தர்களுக்கு வந்து இருக்குது இல்லையா. பிரகலாத் மகாராஜா இல்லையா, அப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்க்கும்போது மிக உயர்ந்த நிலையில் வந்து இருக்காங்க. இப்போ அர்ஜுனன் இல்லையா, அப்புறம் பிரஜவாசிகள் கோபர்கள் கோபியர்கள், இப்போ அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவத்தில் வந்து நிறைய வந்து பார்க்குறோம். இப்போ அவங்க எல்லாருமே தன்னிச்சையாகவே பகவான் மேலே அந்த பற்றுதல். இப்போ நமக்கு வந்து என்னென்னா அந்த பற்றுதல் இல்லை, வலுக்கட்டாயமாக வந்து கொண்டு வர்றோம் இல்லையா. தினமும் கிருஷ்ணரை கண்டிப்பாக நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கோபியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணரை வந்து எங்களுக்கு எப்படி மறக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க லெவல் வந்து வேறு, நம்மளுடைய லெவல் வந்து வேறு இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ கிருஷ்ணர் மேலே அந்த அன்பை வந்து நம்ம பலவந்தமாக கொண்டு வர்றோம். கிருஷ்ணரை நாம் நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த வழிமுறைகள் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த வழிமுறை வந்து இந்த 2ஆம் இளைஞருக்கு பல்வேறு விதிமுறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. அத்தகைய விதிகளை பின்பற்றுபவன் இறுதியில் கிருஷ்ணரின் மீதான பற்றுதலை அடையும் நிலைக்கு உயர்த்தப்படுவான் இல்லையா. இப்போ அந்த வழிமுறை தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லை, எந்த மாதிரி கிருஷ்ணரை வந்து நாம் அடைய வேண்டும். இதுக்கு வந்து ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்துவில் வந்து இதற்கு ஒரு உதாரணம் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே கிருஷ்ணர் மேலே அன்பு இருக்குது. ஆனால் அந்த என்னாச்சுன்னா அந்த அன்பை வந்து நாம் மறந்துட்டோம். இப்போ அந்த அன்பை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும். இதற்கான உதாரணம் வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா இப்போ பழக்கத்தில் பக்தி தொண்டு அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்னா ஒரு சிறு குழந்தை இல்லையா, ஒரு 8-9 மாதம் 10 மாதம் ஆகும்போது அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்கும். எப்படி இருந்தாலும் 1 வயது ஆகும்போது அந்த குழந்தை வந்து நடக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்,
அந்த குழந்தையை வந்து கையை பிடித்து நம்ம நடப்பதற்கு அந்த பயிற்சி வந்து கொடுக்கும் இல்லையா? இப்போ அதே மாதிரி தான், ஏன்னா இந்த குழந்தைக்கு அந்த நடக்கும் சக்தி இருக்குது. இப்போ அந்த குறிப்பிட்ட தருணம் வரும்போது, அந்த பருவம் அடையும் போது அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக வந்து பேசும் இல்லையா? நடக்கும். அதே மாதிரி தான் கிருஷ்ணன் மேலே நமக்கு அன்பு வந்து இருக்குது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அந்த அன்பு வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து இல்லாமல் வந்து இருக்குது. ஏன்னா வந்து நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்ம போனதுனால் வந்து பற்பல ஜென்மங்களாக கிருஷ்ணரோடு இருக்கின்ற உறவை நாம் மறந்துட்டோம். இப்போ அந்த உறவை வந்து நாம் திருப்பி கொண்டு வருவதற்காக அதை வந்து நம்முடைய இருதயத்தை வந்து நாம் தூய்மைப்படுத்துவதற்கான அந்த வழிமுறை இல்லையா? அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நம்ம வந்து சொல்லும் போது பக்தி தொண்டு வழிமுறைகள் அந்த எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கண்ணாடிகள் எல்லாமே வந்து சுத்தம் செய்யப்பட்டு நம்முடைய கிருஷ்ணனுடைய அன்பை வந்து நாம் வளர்த்து கொள்ள முடியும். இப்போ அந்த வழிமுறை தான் வந்து 2வது வழிமுறை. இப்போ அந்த வழிமுறை தான் இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? முதல் வழிமுறை வந்து மிக உயர்ந்த உன்னத நிலையில் தூய பக்தி தொண்டு நிலையில் இருக்கிறவங்களுக்கு அதில் வந்து ரொம்ப எளிமையான சாத்தியம். கிருஷ்ணர் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? கோபியர்கள் அந்த ஒரு உதாரணம் வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து சொல்லப்பட்டது என்னது? இப்போ வந்து கிருஷ்ணர் மேலே எப்போவுமே வந்து நம்மளுடைய மனதை வந்து நிலைநிறுத்த முடியாது. இப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, இப்போ அவங்களுக்கான வழிமுறை வந்து இந்த வழிமுறை வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ புத்தியோகம் புலன்களை தூய்மைப்படுத்துவதாகும். தற்சமயத்தில் புலனுகர்ச்சியில் ஈடுபட்டு இருப்பதால் ஜடவாழ்வில் புலன்கள் எப்போதும் களங்கமுற்றுள்ளன. ஆனால் பக்தியோக பயிற்சியினால் இப்புலன்களை தூய்மைப்படுத்திவிட முடியும். மேலும் தூய்மைப்படுத்தப்பட்ட நிலையில் அவை இறைவனின் நேரடி தொடர்பினை அடைகின்றன. பாருங்களேன், நம்முடைய எப்படி புலனுகர்ச்சியில் ஜடவாழ்வினுடைய புலன்களின் ஜடவாழ்வு செயல்கள் நம்ம செய்வதன் மூலமாக வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து கலங்கப்பட்ட நிலையில் வந்து இருக்கின்றோம் இல்லையா? ஆனால் பகவானுடைய சேவையில் நம்ம வந்து தொடர்ந்து பகவானுடைய பக்தி தொண்டு சேவை செய்யும் போதும் புலன்கள் வந்து தூய்மை அடைகிறது. இப்போ அந்த புலன்களை வந்து தொடர்ந்து நம்ம தூய்மை செய்யும் போதும் பாருங்க, பகவானுடைய நேரடி தொடர்பிலேயே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க ஸ்ரீ பிரபுபாதர். இப்போ இந்த ஜடவாழ்வில் நான் ஏதேனும் ஒரு எஜமானரின் தொண்டில் ஈடுபட்டு இருக்கலாம். ஆனால் நான் எனது எஜமானருக்கு செய்யும் தொண்டு உண்மையான அன்பினால் அல்ல, பணம் பெறுவதற்காக மட்டுமே நான் தொண்டு செய்கிறேன். மேலும் அந்த எஜமானரிடம் அன்பு கிடையாது. அவர் என்னிடம் தொண்டினை பெற்று சம்பளம் தருகின்றார். அன்பு என்ற வினாவிற்கு இடமே இல்லை. ஆனால் ஆன்மீக வாழ்வில் ஒருவன் தூய அன்பின் நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டியது அவசியம். அன்பின் அத்தகு நிலையினை நமது தற்போது புலன்களை வைத்து செய்யப்படும் பக்தி தொண்டு என்னும் பயிற்சியின் மூலம் அடையலாம். அப்போ இங்கே இருக்கின்ற அந்த ஒரு உதாரணத்தை வந்து சில பிரபுபாதர் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? வந்து ஒரு இடத்துல நான் வேலை செய்கிறேன் அப்படின்னாக்கா அங்கே அன்பெல்லாம் கிடையாது இல்லையா? நான் வேலை செய்கிறாங்க இல்லையா? நான் வேலை செஞ்சால் அவங்க வந்து எனக்கு பணம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவங்க பணம் கொடுக்கல அப்படின்னாக்கா, சம்பளம் கொடுக்கலைன்னா நான் வந்து வேறு வேலையை வந்து போயிடுவேன். அதுதான் அந்த மாதிரி. அது உண்மையான அன்பு வந்து கிடையாது இல்லையா? நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து உண்மையான அன்பு வைக்கிறோம் அப்படின்னாக்கா, யார் மீது அன்பு வைக்கிறோமோ அவங்களிடமிருந்து நாம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா? அந்த எதிர்பார்த்து செய்கின்ற அன்பில் எப்படியோ ஒரு உள்நோக்கம் வந்து இருக்குது இல்லையா? அப்போ அந்த ஒரு உள்நோக்கம் இருப்பதனால் வந்து எந்த ஒரு இது இல்லை. அப்போ அதற்கான உதாரணம் வந்து இந்த பௌதிக உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்ரீ பிரபுபாதர் இல்லையா? ஒரு எளிமையாக ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையிடம் இருக்கும் அன்பு வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி கோடி மடங்கு அன்பு அதுக்கு வந்து சொன்னோம் அப்படின்னாக்கா அதற்கு உதாரணம் பௌதிக உலகத்தில் இல்லை, அவ்வளோதான். அப்படி தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா பகவான் மேலே வைக்கின்ற அந்த அன்பு வந்து அகைத்துகி அப்பிரத்தியத்தா, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் கிருஷ்ணருக்கு சாதகமான முறையில் வந்து செய்வது வந்து தூய பக்தி தொண்டு. இது இல்லையா? சவை புன்சாம் பரோதர்மோ ஏதோ பக்தி அதோக்ஷஜே அகைத்துகி அப்பிரத்தியத்தா ஏ ஆத்மா சுப்ரஷித்ததி இல்லையா? அதோக்ஷஜராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வந்து எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் சேவை செய்யும் போது தான் ஆத்மா பூரண திருப்தியை அடையும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து சேவை வந்து செய்வது. அப்போ ஆன்மீக உலகில் அந்த மாதிரி இல்லையா? இன்றைக்கி தான் வந்து ஒரு மெசேஜ் வந்து வந்தது. என்னென்னா ஸ்ரீ பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இங்கே இருக்கின்ற பக்தர்களுக்கு
சேவை செய்வதற்காக நான் எந்த லஞ்சமும் வந்து கொடுக்கவில்லை, எதுவுமே கொடுக்கல. அவங்க எல்லாருமே தன்னிச்சையாக தான் வந்து பகவானுக்கு வந்து சேவை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுதான் இல்லையா, அப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம பகவானோட அந்த ஒரு தன்னிச்சையான ஒரு சேவை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து செய்வது. இப்போ அதுதான் வந்து அங்கே தூய அன்பாக சொல்லப்படுது. இப்போ இறைவனின் மீதான அன்பு தற்போதைய ஒவ்வொரு இதயத்திலும் உறங்கி கொண்டுள்ளது. அங்குள்ள அந்த இறை அன்பு பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அது ஜட தொடர்பினால் களங்கம் அடைந்துள்ளது. தற்போது ஜட தொடர்பிலுள்ள இதயம் தூய்மைப்படுத்த வேண்டும். மேலும் உறங்கி கொண்டுள்ள கிருஷ்ணரின் மீதான அன்பு மீண்டும் எழுப்பப்பட வேண்டும். இதுவே மொத்த வழிமுறை இல்லை. இப்போ வந்து பார்த்தோம், அதுதான் எல்லாருக்குமே கிருஷ்ணர் மேலே அந்த அன்பு இருக்குது. ஆனால் அது வந்து என்ன மறந்துட்டோம். இப்போ அது வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா ரொம்ப அழுக்கு இருக்குது இல்லையா, லேசாக அழுக்கு இருந்தால் ஒரு தடவை துடைச்சா போயிடும். இப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருந்தது அப்படின்னாக்கா திரும்ப துடைக்கணும், ஒரு 2-3 மணி நேரம் துடைக்கணும் போகும். இப்போ இன்னும் ரொம்ப அழுக்கு இருக்குன்னா ஒரு நாள் முழுக்க வந்து நம்ம துடைப்போம் இல்லையா. அதே மாதிரி ரொம்ப 1 வருடம் 2 வருடம் 10 வருடம் வரைக்கும் வந்து நம்ம அது எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா அது ரொம்ப அழுக்கு தூசி வந்து படைச்சிருக்கும் இல்லையா. அது ரொம்ப வந்து நம்ம அழுத்தி வந்து க்ளீன் பண்ணும்போது தான் வந்து போகும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம பற்பல ஜென்மங்களாக இல்லையா எத்தனையோ உடல்கள் எடுத்து நான் வந்து பகவானோட இருக்கின்ற அந்த சம்பந்தத்தை நாம் மறந்துவிட்டோம். இப்போ அந்த மறதியை அந்த உறவை வந்து நம்ம திரும்ப வந்து கொண்டு வரணும். அதற்கான வழிமுறை தான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே கிருஷ்ணன் மீது மனதை வந்து நிலைநிறுத்து அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாங்க. அப்போ அது நிறுத்த முடியலை அப்படின்னாக்கா பக்தி தொண்டின் ஒழுக்கமுறை பின்பற்றுவாயாக. இப்போ இந்த ஒழுக்கமுறை எல்லாமே பின்பற்றுவது எதற்காக, திரும்ப பகவான் மீது இருக்கின்ற அந்த அன்பை வந்து எழுப்புவதற்காக தான். இப்போ அதற்காக தான் வந்து சொல்லப்படுது. இப்போ அந்த கலங்கப்பட்ட நிலையிலிருந்து நான் இறை அன்பை வந்து கொண்டு வரணும் இல்லையா. அப்போ இந்த ஒழுங்குமுறை விதிகள், இந்த பயிற்சிகள் வந்து எல்லாமே செய்யும் போது நம்ம அந்த நிலைக்கு வந்து வர முடியும். பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பயிற்சி செய்ய விரும்புபவன் திறமை மிக்க ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் சில விதிகளை பின்பற்ற வேண்டும் இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தோம் இல்லையா, நான் வந்து ஆன்மீக குரு எந்த மாதிரி அந்த ஒரு விதிமுறைகள் வந்து நமக்கு சொல்கிறாங்களோ அது எல்லாமே வந்து நம்ம பின்பற்றுவது. அந்த நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து பின்பற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இதே சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் இல்லையா. யார் ஒருவர் வந்து ஆன்மீக குருவிடமும் பகவானிடமும் வந்து அசையாத நம்பிக்கையை வந்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வேதங்களுடைய எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும். இது மட்டும்தான் வந்து வழி. இந்த வழிமுறை யார் ஒருவர் வந்து ஆன்மீக குருவுடைய சொல்கின்ற அந்த ஒரு பாதையை வந்து பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தானாகவே எல்லாமே வெளிப்படுத்தப்படும். அப்போ அதிகாலையில் எழ வேண்டும். ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதலின் கீழ் அந்த ஒழுங்குமுறை விதிகள் பின்பற்ற வேண்டும். இப்போ அந்த ஒழுங்குமுறைகள் எல்லாமே என்னென்னா அதிகாலையில் எழ வேண்டும், குளித்து கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்து ஹரே கிருஷ்ண ஜபம் செய்ய வேண்டும். பிறகு விக்கிரகத்திற்கு அர்ப்பணிப்பதற்காக மலர்களை சேகரிக்க வேண்டும். விக்கிரகத்திற்கு நைவேத்தியம் செய்வதற்கான உணவுப் பொருட்களை சமைக்க வேண்டும். பிரசாதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் பற்பல செயல்களை செய்ய வேண்டும். அவன் பின்பற்றப்பட வேண்டிய சட்டத்திட்டங்கள் பல உள்ளன. அவன் தூய பக்தர்களிடமிருந்து பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் எப்போதும் கேட்க வேண்டும். இந்த பயிற்சியின் மூலம் யார் வேண்டுமானாலும் இறை அன்பு நிலைக்கு உயர்வு பெற முடியும். அதுதான் இப்போ கிருஷ்ணன் மேலே அன்பு வளர்த்துக்கொள்ளணும்னா ரொம்ப எளிமையானது இல்லையா. டெய்லி வந்து நம்ம ஹரே கிருஷ்ணன் வந்து மகாமந்திரம் வந்து சொல்லுவது, பகவான் விக்கிரகத்திற்கு நம்ம வந்து மலர்களை வந்து அர்ப்பணிப்பது இல்லையா, அவங்களுக்கு நெய் தீபம் வந்து காட்டுவது, அதுக்கப்புறம் பகவானுடைய ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை பற்றி வந்து தூய பக்தர்களிடம் வந்து கேட்பது. இப்போ இதுதான் ஒழுக்கமுறை விதி ஆன்மீக குருவால் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ வந்து இது எல்லாமே வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து பகவானுடைய அந்த அன்பை வந்து எழுப்ப முடியும். இது வந்து சில நாரத முனிவர் கூட வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் முற்பிறவி வாழ்க்கையில் வந்து சொல்கிறாங்க. நம்ம நிறைய இதில் வந்து இது வந்து விவாதிப்போம். இதில் ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் முதல் பாடத்திலையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது கிருஷ்ணரை பற்றி கேட்பதின் மூலமாகவே பகவானுடைய தூய அன்பை வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாரத முனிவர் முற்பிறவியில் ஒரு வேலைக்காரிய மகனாகத்தான் வந்து இருந்தார். தூய பக்தர்களிடம் வந்து மாதத்தில் வந்தும் தூய பக்தர்களிடம் வந்து அவங்க பகவானை பற்றி வந்து சில நாட்கள் தங்குறாங்க. இப்போ அவங்களிடம் வந்து அந்த சில நாட்கள் கேட்டதன் மூலமாகவே பகவான் மேலே ஒரு பட்டுதலே அவங்களுக்கு வந்து வளர்ந்துருச்சு. அதுதான் இப்போ அதனால் வந்து பகவானை பற்றி நம்ம எந்த அளவுக்கு கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம திரும்ப 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 கேட்கும்போது அதன் மேலே ஒரு பற்றுதல். இதே உதாரணம் ஸ்ரீமத் பாகவதத்திலே ஸ்ரீ பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. ஏன்னா வந்து இப்போ பாருங்களேன், இதே பௌதிகத்திலே வந்து பார்க்கும்போதும் நம்ம வந்து ஒரு புதுமையான ஒரு விளம்பரத்தை வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா. தொலைக்காட்சியில் வந்து ஒரு விளம்பரம் வந்து புதிதாக வந்து இருக்குது. இப்போ அந்த பொருளை பற்றி வந்து அதில் வந்து
விளம்பரம் வந்து நம்ம பார்க்குறோம். அது பார்க்கும்போது நமக்கு ஒரு அதன் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு, இது வந்து புதுசாக இருக்கே, இது நமக்கு வந்து எந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொருள் மேலே ஒரு ஈர்ப்பு இல்லை, ஒரு பற்றுதல். இப்போ அதை பற்றி வந்து அதை இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க பார்ப்போம் இல்லையா. அப்போ அதுக்கப்புறம் ஓகே இது எனக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையை வந்து நம்ம அடைவோம். இப்போ அதே மாதிரி தான் வந்து பௌதிகத்திலேயும் அதே மாதிரி தான் நம்ம கேட்பதின் மூலமாகத்தான் நம்ம வந்து அந்த பௌதிகத்தினுடைய அந்த பொருட்களை பற்றி நாம் அந்த தகவலை வந்து சேகரிக்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் ஆன்மீக விஷயத்துலேயும் அதே தான். கிருஷ்ணரை பற்றி வந்து நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு கேட்க கேட்க என்ன ஆகும்னா நம்ம கிருஷ்ணர் மேலே ஒரு பற்றுதலை நாம் வளர்த்து கொள்கிறோம். அதுதான் பௌதிகத்திலிருந்து நம்ம இதிலிருந்து பிணைப்பு ஏற்படுவதற்கும் நம்ம கேட்பது தான் வந்து காரணம், இதிலிருந்து விடுபடுவதற்கும் கேட்பது தான் வந்து காரணம். இப்போ அதே தான் அந்த வழிமுறை தான் ஆன்மீகத்தில் நாம் வந்து பயன்படுத்துவது. எந்த அளவுக்கு திரும்ப 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 நம்ம கிருஷ்ணரை பற்றி வந்து கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பகவான் மீது பற்றுதலை வளர்த்து கொள்ள முடியும். இப்போ இந்த பயிற்சியின் மூலம் யார் வேண்டுமானாலும் இறை அன்பு நிலையை வந்து அடைய முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, இப்போ அதன் பின்னர் இறைவனின் ஆன்மீக ராஜ்யத்திற்கான தனது முன்னேற்றத்தில் அவன் உறுதியுடன் இருக்கலாம். ஒழுக்க நெறிகளின் கீழ் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலில் செய்யப்படும் இந்த பக்தி யோக பயிற்சி நிச்சயமாக ஒருவனை இறை அன்பு நிலைக்கு கொண்டு வரும். கண்டிப்பாக இல்லையா, அந்த ஆன்மீக குருவிடமிருந்து கிடைத்த அந்த வழிமுறை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பின்பற்ற வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போதும் கண்டிப்பாக பகவான் மேலே ஒரு பற்றுதலை வந்து அடைய முடியும். இப்போ அந்த சேவை வந்து எப்படி வந்து நம்ம செய்கிறோம், எந்த மனநிலையில் வந்து செய்கிறோம், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. பகவானை பற்றி வந்து கேட்பது சுண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தனக கிருத்திந்தோசி அபத்ராணி விதுனோதி சுக்ருத்சதா இல்லையா. உண்மையான பக்தருக்கு பகவான் வந்து என்றுமே வழிகாட்டுகிறார் இல்லையா. அவருடைய இதயத்தில் இருக்கின்ற தேவையற்ற ஆசைகளை பகவான் அகற்றி விடுகிறார் இல்லையா. உண்மையான அந்த பக்தர்களுக்கு கிருஷ்ணரை பற்றி வந்து கேட்க வேண்டும், கிருஷ்ணர் மீது அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறவங்களுக்கு. இப்போ அதுதான். இப்போ இதே வந்து ஒரு உதாரணம், ஒரு மூத்த பக்தர் வந்து அவங்க வந்து சொன்னாங்க என்னென்னா, ஒரு பிருந்தாவனத்தில் வந்து பக்தர் வந்து என்னென்னா டெய்லி வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சரணாமிர்தம் வந்து கொடுப்பது, அதுதான் அவங்களுடைய சேவையாகும். டெய்லி சரணாமிர்தம் வந்து யார் வந்து வாங்கி குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நின்று ஹரே கிருஷ்ண மந்திரம் ஒரு தடவை சொல்லணும். அதுதான் அவங்க தினமும் அதே தான் வந்து செய்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பகவான் வந்து அவங்களே ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து சென்றார். பாருங்களேன், இப்போ ரொம்ப ஒரு சின்ன சேவை பகவானுக்காக வந்து பகவானுக்கு வந்து யார் வர்றாங்களோ பக்தர்களுக்கு சரணாமிர்தம் வந்து கொடுப்பது. இப்போ அந்த சரணாமிர்தம் வாங்கும்போது அந்த பக்தர்கள் ஹரே கிருஷ்ண மந்திரம் தினமும் வந்து சொல்ல வைப்பது. அதுதான் இப்போ அந்த எளிமையான அந்த ஒரு சேவையின் மூலமாக பகவான் வந்து அவரை ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து சென்றார். இது எப்படின்னா, அங்கே இருக்கின்ற அந்த ஆலயத்தில் இருக்கின்ற பூஜாரியின் கனவில் வந்து பகவான் வந்து சொன்னாங்களாமா, நான் அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு விசேஷமான நாள், நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப அலங்காரம் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாங்க. பூஜாரிக்கு புரியலை, இன்னும் எந்த ஒரு விசேஷமான நாளும் அன்றைக்கி வந்து கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவங்க பகவான் சொன்னதுனால் அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த பக்தருடைய உயிர் வந்து பிரியுது. அப்போ அந்த பக்தரை வந்து ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். வந்து ஒரு பக்தர் வந்து ஆன்மீக உலகத்தை அடைவது பகவானுக்கு இவ்வளோ மிக உயர்ந்த சந்தோஷம் இல்லையா. ஹரிதாஸ் தாக்கூர் கூட வந்து அவங்களுடைய உடலை விட்டு ஆன்மீக உலகத்தை வந்து அடைந்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய உடலை இல்லையா, பகவான் சைத்தன்ய மகாபிரபு இருக்கும்போது அவங்களுடைய உடலை, இருந்த உடலை அவரே அவருடைய கையால் வந்து தூக்கி வந்து அந்த காரியத்தை எல்லாமே வந்து செய்கிறார். அந்த பக்தருக்காக வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிக்ஷை வாங்கி எல்லா பக்தர்களுக்கும் வந்து விருந்து கொடுக்கிறார் இல்லையா. அப்போ அதுதான் பக்தர் மேலே பகவானுக்கு அவ்வளவு அன்பு இல்லையா. இது வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது இல்லையா. இங்கே வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நன்றி உணர்வோட வந்து சேவை செய்தாலும் அவங்க வந்து அந்த மாதிரி வந்து நடந்து கொள்வதில்லை. ஆனால் பகவான் வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொரு உயிர்வாளிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வந்து மிக உயர்ந்த முக்கியத்துவத்தை வந்து அளிக்கின்றார் இல்லையா. அப்போ இதில் பார்க்கலாம் இல்லையா, ராமாயணத்துலேயும் இல்லையா, ராமச்சந்திர பகவான் கிட்ட வந்து அந்த அணில், ஒரு சின்ன அணில் இல்லையா, சேவையே செய்யலை. ஆனால் இருந்தாலும் வந்து ஹனுமான் வந்து நான் போகும்போது என்னை வந்து தொந்தரவு செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து
பகவான் ராமச்சந்திரர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து செஞ்ச உடனே வந்து பகவான் வந்து இன்னும் வந்து உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த ஒரு ஏன்னா எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு தருணம் இல்லையா. நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக வந்து எல்லா இடத்துலையும் சேவை செஞ்சு கொண்டே இருக்கும்போது யாரோ ஒரு மதிப்பே இல்லாதவர் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கேரே பண்ண மாட்டோம். ஆனால் வந்து பகவான் அப்படி இல்லை. அப்போ அந்த ஒரு சின்ன அணில் அந்த சின்ன உயிரினம் இருந்தாலும் அதுக்கும் வந்து மதிப்பு கொடுத்து என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து அதனுடைய வார்த்தையை வந்து பகவான் கேட்டு அதுக்கு பதிலளிக்கிறார். அதுதான் இல்லையா. எந்த ஒரு நபராக இருந்தாலும் எல்லாருக்குமே பகவான் வந்து ரெசிப்ரிகேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நம்ம சைடு தான் வந்து மிஸ்டேக், நாம் எதுவுமே வந்து கேட்கல இல்லையா. பகவான் மீது கிட்ட வந்து நம்ம எதுவுமே வந்து கேட்கல, நம்ம எதுவுமே பேசலை இல்லையா. பகவான் அங்கே இருக்காங்க, ஃபோட்டோவில் இருக்காங்க, இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். விக்கிரகமாக கோயிலுக்கு போனால் இருக்காங்க, அவ்வளோ தான் பார்க்குறோம். ஆனால் சாக்ஷாத் பகவான் அங்கே இருக்காங்க, இப்போ அந்த உணர்வு வந்து நமக்கு இல்லை இல்லையா. கண்டிப்பாக வந்து இதற்காக நீங்கள் ஒரு தடவையாவது நம்ம வந்து எப்படி ஒரு நம்ம நெருக்கமானவர்கிட்ட வந்து எப்படி வந்து நம்ம பேசுவோம், அந்த மாதிரி நீங்கள் பகவான்கிட்ட வந்து நீங்களும் ஒரு தடவை வந்து பேசி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நடக்கும் அந்த ஒரு நிலை. ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் வந்து இருக்குது. இப்போ அந்த ஒரு நிலையின் மூலமாகத்தான் நான் இந்த பக்தியிலே வந்து வந்ததே. என்னுடைய நிலை அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பரிச்சயமான ஒரு அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க ஒரு கிறிஸ்துவராக வந்து இருந்தாங்க, லேடி தான். இப்போ அவங்க வந்து அவங்க மேலே ஜீசஸ் மேலே ரொம்ப ஒரு இது பற்று. அவங்க சரியாக வந்து போயிடுவாங்க, ப்ரேயருக்கு வந்து போயிடுவாங்க, நல்லா வந்து அவங்க பகவானுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து இருக்காங்க. அப்போ அவங்க வந்து அப்படி தான் சொன்னாங்க. நான் வந்து அப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேசும்போதும் அவங்க வந்து சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கஷ்டம்தான் வந்து எல்லாவரையும் விட நிறைய கஷ்டமாக வந்து நீங்கள் சொல்கிறீங்க, உங்களை விட நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் யார் வந்து நீங்கள் ஒரு நபர்கிட்ட வந்து போய் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த நபருக்கும் கஷ்டம் இருக்குது இல்லையா. எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்காங்க, கஷ்டம் இல்லாதவங்க யாருமே இல்லை. அப்போ வந்து அவங்க சொன்ன வார்த்தை வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்பத்தையும் வந்து கொடுத்தது. இப்போ அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, யாரிடம் வந்து கஷ்டம் இல்லையோ அவங்கக்கிட்ட வந்து உங்களுடைய கஷ்டத்தை வந்து சொல்லுங்கள், உங்களுடைய கஷ்டம் வந்து தீரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு இஷ்ட தெய்வம் வந்து இருக்கும். இப்போ என்னுடைய இஷ்ட தெய்வம் வந்து கிருஷ்ணர். இப்போ வந்து பகவான் தான். அப்போ அந்த பகவத்கீதை இது எல்லாமே எனக்கு வந்து நான் படித்ததில்லை, தெரியும். ஆனால் வந்து இது இப்போ உள்ள என்ன இருக்குது அதெல்லாமே எனக்கு வந்து தெரியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம். இப்போ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அப்போ நம்ம கிருஷ்ணர்கிட்ட வந்து நான் தினமும் நின்று பேசுவேன். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து பேசும்போதும் அவங்க சொன்னதுனால நான் தினமும் வந்து பேசும்போதும் ஒரு நாள் பேசினேன், 2 நாள் பேசும்போதும் எனக்கு எதுவுமே வந்து மாற்றம் தெரியலை. அப்போ வந்து நான் 3ஆவது நாள் வந்து பேசும்போதும் இது உண்மையிலே நடந்தது. அப்போ வந்து பேசும்போது எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க, நான் வந்து பேசினேன், பகவான் வந்து எனக்கு வந்து வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எந்த விதமான மாற்றமும் ஏற்படலையே அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப வருத்தத்தோடு வந்து பேசும்போதும் இப்போ அந்த ஒரு நாளில் வந்து எனக்கு மனதில் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியது என்னால் வந்து உண்மையிலேயே உணர முடிந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து பகவானோட தினமும் வந்து பேசும்போதும் எனக்கு அந்த ஒரு மாற்றம் வந்து அந்த பதில் வந்து கிடைத்தது வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து படித்தா அவனுடைய கஷ்டம் வந்து போகும். என்னுடைய அந்த ஒரு வார்த்தை தான் அப்போ தான் எனக்கு தெரியும் ஸ்ரீமத் பாகவதம். அப்போ அது வந்து வாங்குறதுக்காக தான் நான் வந்து இஸ்கானுக்கு வந்து போனது. இப்போ அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னுடைய பக்தி பாதை வந்து தொடர்ந்து வந்து 10 வருடங்கள் வந்து ஆயிடுச்சு. அப்போ வந்து இன்னைய வரைக்கும் அதில் வந்து நான் தொடர்ந்து வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து பகவானை பற்றி வந்து பேச முடியுது அப்படின்னாக்கா அதுதான் வந்து காரணம். பகவானுடைய கருணையின் மூலமாகத்தான் இந்த அளவுக்கு என்னால் வந்து சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள், பெரிய மாற்றங்களே வந்து நடந்தது. இது இப்போ ஒவ்வொரு தருணமும் இந்த பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் எல்லாமே வந்து படிக்கும்போதும் ரொம்ப என்ன சொல்கிறது, சில பிரபுபாதரே வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து விளக்கியிருக்காங்க. முதல் காண்டத்திலே முதல் அத்தியாயத்திலே இறுதியில் வந்து சொல்லியிருக்காங்க, யார் ஒருவர் வந்து பகவானை வந்து அந்த உண்மையிலேயே நம்பிக்கையோடு வந்து படிக்கிறாங்களோ இல்லையா, ஸ்ரத்தையோடு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு பக்கத்துலேயும் கிருஷ்ணர் இருப்பதை உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. உண்மையிலேயே கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து இருக்காங்க இல்லையா. பகவான் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவத ரூபத்தில் இல்லையா, இந்த அந்த ரூபத்தில் வந்து பகவான் வந்து அவதரிக்கிறார் கலியுகத்தில் இல்லையா. அப்போ அதனால் வந்து உணர முடியுது பகவான் வந்து இருக்கிறார், கிருஷ்ணர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, அப்போ இந்த ஒழுக்க நெறிகள் எல்லாமே வந்து ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்படும் போதும் இந்த பக்தி யோக முறை நிச்சயமாக ஒருவனை
இறை அன்பு நிலைக்கு கொண்டு வரும் இல்லையா. முதல் சொன்னது என்னது, என் மீது மனதை நிலை நிறுத்துவாயாக அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நிலை நிறுத்த முடியலை அப்படின்னாக்கா ஒழுக்க நிறை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அப்போ அதுவுமே முடியலை அப்படின்னாக்கா அடுத்த ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறாங்க. ஸ்லோகம் 10. அபியாசே அப்பிய சமர்த்தோ அசி மத்கர்ம பரமோ பவ மத்தர்த்தம் அபிகர்மாணி குருவன் சித்திம் அவாப்சியசி. பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிடில் எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயாக. ஏனெனில் எனக்காக செயல்படுவதன் மூலம் நீ பக்குவ நிலைக்கு வந்தடைவாய் இல்லையா. அப்போ அந்த கோர்வை முதல்ல வந்து என் மீது மனதை நிலைநிறுத்த அப்படின்னு சொன்னாங்க. அப்படி மனதை நிலைநிறுத்த முடியலை அப்படின்னாக்கா ஒழுக்க விதிமுறைகளை பின்பற்றுவாயாக. இப்போ அந்த ஒழுக்க நிறைகளையும் பின்பற்ற முடியலை அப்படின்னாக்கா எனக்காக நீ செயலாற்ற முயல்வாயாக. இப்போ பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பயிற்சி செய்ய இயலாதவன் கூட முழுமுதற் கடவுளுக்காக செயல்படுவதன் மூலம் பக்குவ நிலைக்கு உயர முடியும் இல்லையா. அப்போ ஆன்மீக குருவினுடைய கட்டளையின் மூலமாக இது எல்லாமே எனக்கு செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொன்னாலும் சரி, அதுவும் முடியலை, செய்ய முடியலைன்னா கிருஷ்ணருக்காக செயல் செய்ய வேண்டும். இப்போ அத்தகைய செயலை எப்படி செய்வது? 11ஆம் அத்தியாயத்தில் 55வது ஸ்லோகத்தில் ஏற்கனவே விளக்கப்பட்டது இல்லையா. நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம், இறுதி ஸ்லோகம் வந்து நம்ம வந்து பார்த்தோம். எப்படி வந்து சொல்லப்பட்டிருந்தது? இப்போ பலநோக்கு செயல்கள் மன அனுமானம் களங்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கிறானோ, யார் ஒருவர் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்கிறானோ, எனக்காக செயல்படுகிறானோ, கிருஷ்ணர் தான் எல்லாமே, கிருஷ்ணர் தான் இலக்கு, கிருஷ்ணர் தான் என்னுடைய நண்பன், இப்போ அந்த மாதிரி வந்து செயல்படுகிறானோ அவர் என்னை வந்தடைவான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. அப்போ அது அந்த மாதிரி. அப்போ இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க, எப்படி ஒருவன் கிருஷ்ண பக்திக்கான பிரச்சாரத்தின் மீது அனுதாபம் உடையவனாக இருக்க வேண்டும். பல்வேறு பக்தர்கள் பிரச்சாரம் செய்வதில் ஈடுபட்டுள்ளனர், அவர்களுக்கு உதவி தேவை. எனவே பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை ஒருவனால் நேரடியாக பயிற்சி செய்ய இயலாவிடினும் அவன் அத்தகைய செயல்களுக்கு உதவி செய்யலாம். அதுதான். அப்போ எந்த ஒரு முயற்சிக்கும் நிலம், பணம், நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்கள் அவசியம். உதாரணமாக ஒருவன் வியாபாரம் செய்ய விரும்பினால் தங்குவதற்கான இடம், உபயோகத்திற்கான முதலீடு, உழைப்பாளிகள், வளர்ச்சி அடைய ஒரு நிர்வாகம் ஆகியவை அவனுக்கு தேவைப்படுகின்றன. அதுபோலவே கிருஷ்ணருடைய தொண்டிற்கும் இவை தேவைப்படுகின்றன. ஒரே வேறுபாடு என்னவெனில் ஜட உலகில் ஒருவன் நுகர்ச்சிக்காக செயல்படுகின்றான், ஆனால் அதே செயலினை கிருஷ்ணரின் திருப்திக்காகவும் செய்ய முடியும். அதுதான் ஆன்மீகமானதாகிவிடும். இப்போ அதுதான். இப்போ இதுதான் வந்து வித்தியாசம் இல்லையா. ஒரு பௌதிகமாக ஒரு நிர்வாகம் அப்படின்னு செய்யணும் அப்படின்னாக்கா இப்போ அதுக்கும் என்னென்ன தேவையோ இப்போ அது எல்லாமே வந்து செய்யப்படுது. இப்போ அதே ஃபார்மட் தான் வந்து ஆன்மீகத்திலையும் இல்லையா. இப்போ அதே ஃபார்மட் தான். அது வந்து என்னது, அது தன்னுடைய சொந்த புலனுகர்ச்சிக்காக வந்து செய்வது, இது வந்து கிருஷ்ணருக்காக செய்வது. இதுதான் வந்து வித்தியாசம் இல்லையா. ஒரு நாள் வந்து மகாராஜுடைய வியாச பூஜையில் வந்து ஒருத்தர் வந்து பகிர்ந்து கொண்டாங்க. என்னென்னா அவங்க அப்போ இதே தான் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி தான். இப்போ அவங்களுக்கு வந்து மகாராஜ் வந்து இந்த மாதிரி வந்து சேவை செய்யுங்க, இந்த மாதிரி ஜபம் செய்யுங்க, இந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு இதெல்லாமே எனக்கு வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோன்னா மகாராஜ் வந்து இன்னும் ஒரு தூய பக்தர், அவனுடைய நிலை என்னென்னா எப்படியாவது ஒரு நபரை வந்து பகவானுடைய சேவையில் வந்து ஈடுபடுத்தி விட வேண்டும். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதன் மூலமாக வந்து அவங்களை வந்து ஈடுபடுத்தி விட வேண்டும். அதுதான் ஒரு தூய பக்தருடைய நிலை. ஏன்னா ஒரு காரணியமான ஒரு நிலை. இப்போ அதனால் அந்த பக்தர் வந்து அவங்க பகிரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது எல்லாமே செய்ய முடியாதனால சரி நீங்கள் வந்து கார் ஓட்டுருவீங்க இல்லையா, எனக்காக கார் ஓட்டுங்க, அவ்வளோதான். அப்போ அந்த பக்தர் வந்து ரொம்ப இதாக வந்து பகிர்ந்தாங்க. என்னால் வேறு எதுவுமே செய்ய முடியலை, மகாராஜ் வந்து என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னாலும் எனக்கு என்னுடைய நிலைக்கு இறங்கி வந்து எனக்கு வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுதான். இப்போ அந்த மாதிரி இல்லையா, நான் வந்து என்ன செய்கிறோமோ அது வந்து நான் வந்து பக்தர்கள் வந்து செய்கிறாங்க, அதன் மூலமாக நம்மளால் முடிந்த அந்த ஒரு சிறு உதவி இல்லையா, அதுவும் பக்தி தொண்டு சேவை தான் இல்லையா. நம்ம வந்து பகவான் மேலே அந்த கோயிலுக்கு உள்ளே போகிறது கூட ஒரு சேவை இல்லையா. ஒரு மூத்த பக்தர் வந்து எனக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு அந்த பக்தி அந்த விளக்கங்கள் எல்லாமே வந்து கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிறது இல்லையா, தரிசனம் பண்ணுறது அது கூட வந்து ஒரு சேவையாகும் இல்லையா. அப்போ அந்த கோயிலில் இருந்து நடந்து போகிறது அது ஒரு சேவை. அங்கேருந்து ஏதோ ஒரு பேப்பர் வந்து இருக்குது, வேஸ்ட்டு பேப்பர் இருக்குது, அதை வந்து நம்ம எடுத்து போடுறோம், அதுவும் வந்து ஒரு சேவை இல்லையா. கோயிலுக்கு நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வர்ற வரைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாமே ஒரு சேவை இல்லையா. அப்போ அதுதான் வந்து சில பிரசாதம் சாப்பிட்றது ஒரு சேவை.
இல்லையா? அப்போ அதனால் வந்து நிறைய என்ன சொல்கிறது, சில பிரபுபாதர் வந்து இல்லையா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இல்லையா, உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் வந்து நாம் அங்கே போய் சேவை செய்வதற்கான அந்த ஒரு வாய்ப்பு இல்லையா. ஆன்மீக உலகத்தில் தான் வந்து அந்த சேவை வந்து செய்யப்படுது. அது நம்ம இங்கிருந்தே பயிற்சி செய்வதற்காகவே ஒரு இயக்கம் இல்லையா. அப்போ அந்த ஒரு வாய்ப்பை வந்து சில பிரபுபாதர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்திருக்கிறார் இல்லையா. நமக்கு என்ன முடியுமோ அதை வந்து நம்ம வந்து பகவானுக்கு வந்து அந்த ஒரு சேவை வந்து செய்வது இல்லையா. அப்போ அதன் மூலமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தூய்மை அடைந்து அந்த பகவான் மேலே அந்த ஒரு பற்றை வந்து நாம் வளர்த்து கொள்ள முடியும். அதுதான். இப்போ ஒருவனிடம் போதுமான பணம் இருந்தால் அவன் கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்கு ஒரு கோவிலையோ அலுவலகத்தையோ கட்டுவதில் உதவி செய்யலாம், அல்லது புத்தகங்களை வெளியிடுவதற்கு உதவலாம். செயல்களில் பல்வேறு துறைகள் உள்ளன. ஒருவன் இச்செயல்களில் ஆர்வமுடையவனாக இருக்க வேண்டும். இப்போ அதுதான் இல்லையா, சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்தாலே போதும் இல்லையா. கிருஷ்ணரை பற்றி வந்து கேட்க வேண்டும் இல்லையா, நான் கேட்கணும், அவ்வளோதான். அந்த ஒரு ஆசை தான் அதற்கான ஒரு விலை. இதுதான், வேறு எதுவுமே வேண்டாம். நான் கிருஷ்ணரை பற்றி வந்து நான் கேட்க வேண்டும் இல்லையா, நான் கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுதான் இல்லையா. வந்து நைமிஷாரண்ய வனத்தில் வந்து முனிவர்கள் கூட வந்து என்னாச்சுன்னா, இப்போ அங்கே முனிவர்கள் உட்கார்ந்துட்டாங்க இல்லையா, தொடர்ந்து பகவானை பற்றி வந்து கேட்பதற்காக உட்கார்ந்துட்டாங்க. இதுதான் சேவை. கிருஷ்ணரை பற்றி வந்து கேட்கணும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்ரவணம். இப்போ ஒருவன் இச்செயல்களில் ஆர்வமுடையவனாக இருக்க வேண்டும். ஒருவனால் தனது செயல்களின் பலனை தியாகம் செய்ய முடியாவிடனும் அவன் தனது வருமானத்தில் ஒரு சிறு பங்கையாவது கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதற்காக தியாகம் செய்யலாம். கிருஷ்ண உணர்வின் நோக்கத்திற்காக ஒருவன் தானாக முன்வந்து செய்யும் தொண்டு இறையன்பின் உயர்நிலைக்கு ஏற்றம் பெற அவனுக்கு உதவியாக இருக்கும். அதன் பின்னர் அவன் பக்குவம் அடைகிறான். இப்போ இதுதான். இதே வந்து பாருங்களேன், இதில் இஸ்கானுடைய அந்த தலைமையகம் ஸ்ரீதாம் மாயப்பூர் இல்லையா. அப்போ அங்கே வந்து பார்க்கும்போது இல்லை எத்தனை பக்தர்கள் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு இதாக வந்து சேவை செய்கிறாங்க. நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் யூடியூப் அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கனாலே போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம், நீங்கள் கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரி வந்து சேவை செய்கிறாங்க அந்த வீடியோ எல்லாமே வந்து அங்கே போட்டிருக்காங்க. இது இல்லையா எப்படின்னா, இப்போ அவங்க வந்து அந்த கோர்ஸாகவே வந்து வச்சுருக்காங்க இல்லையா. பகவானுக்கு வந்து எப்படி வந்து நம்ம அந்த அலங்காரம் வந்து செய்வது, இந்த திலகம் வந்து வைப்பது. ஹரே கிருஷ்ணா. சுபாஷினி மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது நீங்கள் சொல்லணுமா? ஓகே. அப்போ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க டர்பன், பகவானுக்கு வந்து எப்படி இந்த டர்பன் வந்து கட்டுறது, அதுக்கான ஒரு தனியான ஒரு கோர்ஸ் இல்லையா. அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு வகுப்பாகவே வைத்து வந்து நமக்கு வந்து கற்றுத்தர்றாங்க இல்லையா. ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது எப்படி வந்து பகவானுக்கு வந்து விதவிதமாக வந்து அந்த ஆடை அலங்காரங்கள் இல்லையா, ஒரு பூக்களாலேயே ஆடை அலங்காரங்கள் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அலங்காரங்கள், அது எல்லாமே வந்து எப்படி வந்து பண்ணுறாங்க, எல்லா பக்தர்களுமே வந்து சேர்ந்து வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பகவானுக்கு வந்து எப்படி பெயிண்டிங் பண்ணுறது இல்லையா, வந்து அந்த அலங்காரங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா. இப்போ அது எல்லாமே பகவானுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த கஸ்தூரி டாட்ஸ் எல்லாமே வந்து வைப்பாங்க. அது எல்லாமே வந்து வைக்கிறது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமானது. அது எல்லாமே வந்து எப்படி வைப்பது, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கோர்ஸாகவே வந்து கற்றுத்தர்றாங்க இல்லையா. இப்போ இந்த மாதிரி வந்து செய்வது என்னென்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைந்து பகவான் மேலே அந்த ஒரு பற்றை வந்து வளர்த்து கொள்ள முடியும். இத்தனை பக்தர்கள் வந்து சேர்ந்து வந்து செய்கிறாங்க இல்லையா. இப்போ இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, கிருஷ்ணன் மேலே அந்த அன்பை வளர்த்து கொள்வதற்கு, கிருஷ்ணருக்கு சேவை செய்வதற்கான அந்த ஒரு வாய்ப்பாக அமைகின்ற அந்த ஒரு இடம் இது. ஓகே. இப்போ ஸ்லோகம் 11. ஆதைதத் அப்யசக்தோசி கர்தும் மத்யோகம் ஆஸ்ரிதக சர்வகர்ம பலத்யாகம் ததக குரு யதாத்மவான். ஆனால் என்னை பற்றிய இத்தகு உணர்விலும் உன்னால் செயலாற்ற முடியாவிடில் உனது செயல்களின் எல்லா விளைவுகளையும் தியாகம் செய்து ஆத்மாவின் நிலை பெற முயற்சி செய். பாருங்களேன், பகவான் வந்து எந்த அளவுக்கு நமக்காக வந்து இறங்கி வர்றாங்க, இவ்வளவு வழிமுறைகள். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்க, என் மீது மனதை நிலைநிறுத்து. என் மீது மனதை நிலைநிறுத்த முடியாவிட்டால் ஒழுக்க நிறை பின்பற்று. அந்த ஒழுக்க விதிமுறைகளையும் பின்பற்ற முடியாவிட்டால் எனக்காக செயல்பட முயல்வார். எனக்காக செயலாற்றவும் முடியலை அப்படின்னாக்கா செயலின் எல்லா விளைவுகளையும் தியாகம் செய். அப்போ சமூகம், குடும்பம் மற்றும் அல்லது மத காரணங்களினாலோ வேறு சில சிரமங்களினாலோ ஒருவன் கிருஷ்ண உணர்வின் செயல்களுக்கு ஆதரவு தராமல் இருக்கலாம் இல்லையா. நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது
நீங்கள் சொல்கிறது எதுவுமே என்னால் முடியாதுங்க, எதுவும் முடியாது, செய்யவும் முடியாது. சரி, அப்போ அதுவும் செய்யலை அப்படின்னாக்கா இப்போ கிருஷ்ண உணர்வின் செயல்கள் அவன் தன்னை நேரடியாக இணைத்து கொண்டால் குடும்ப உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அல்லது இதர கஷ்டங்கள் இருக்கலாம். அத்தகைய பிரச்சனைகளில் உடையவன் தனது செயல்களின் மூலம் சேர்த்து வைத்துள்ள பலன்களை ஏதேனும் நற்காரியத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறான் இல்லையா. அப்போ அந்த பகவான் சில பிரபுபாதர் அதுக்கு பாருங்கள் விளக்குறாங்க இல்லையா. சப்போஸ் இந்த கிருஷ்ண உணர்வு செயல்களுக்காக இங்கேயும் செய்ய முடியலை அப்படின்னாலும் வேறு ஏதாவதுக்காக இல்லையா, வேறு யாராவது கல்வி கற்பதற்காக இல்லை அப்படின்னாக்கா முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம், இப்போ அவங்களுக்கு எல்லாமே கொண்டு நம்ம ஏதாவது ஒரு தியாகம் நற்காரியத்திற்காக செய்யலாம். அதன் மூலமாக தூய்மை அடைந்து அதுக்கப்புறம் திரும்ப இதன் மூலமாக இந்த இயக்கத்தில் இந்த இணைப்பு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படலாம் இல்லையா. சில பேர் அந்த மாதிரி செய்வாங்க இல்லை, ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஒரு நிலை தான். இப்போ சரி, அப்போ அப்படி இருந்தாலும் வேறு மாதிரி நற்காரியத்திற்காக இப்போ அதுக்காக நம்ம தியாகம் செய்ய வேண்டும். இப்போ அதற்கான வழிமுறைகள் வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒருவன் தனது முந்தைய செயல்களின் பலன்களை அர்ப்பணிப்பதற்காக தகுந்த சடங்குகள், யாகங்கள், புண்ணியத்தை கொடுக்கும் சிறப்பு வாய்ப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் பற்றிய பல்வேறு விளக்கங்கள் வேதங்களில் உள்ளன இல்லையா. வேதங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் இங்கே விளக்குறாங்க. சடங்குகள் செய்வது, யாகங்கள், புண்ணியம் கொடுக்கும் சிறப்பு நிகழ்ச்சி, இது எல்லாமே வேதங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்வது. இப்போ இதே பார்த்தோம்னா இதே பார்க்கும்போதும் இதில் இதே இதில் பகவத்கீதையிலே இறுதியில் சொல்லப்படுது. தானங்கள், தவங்கள் இது எல்லாமே முக்குணங்களின் அடிப்படையிலும் இருக்குது அப்படின்னு சொல்லி பகவான் விளக்குறாங்க இல்லையா. அது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி வரும் பார்ப்போம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எந்த குணத்தில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தானங்கள் செய்வாங்க. இப்போ அவங்களுடைய தவங்களும் அந்த முக்குணங்கள் எந்த குணத்தில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த செயல்களை செய்வாங்க. ஓகே, இப்போ இவ்வாறாக அவன் படிப்படியாக ஞானத்தின் நிலைக்கு உயர்வு பெற முடியும். அந்த அளவுக்கு தூய்மை அடைய முடியும், கொஞ்சம் உயர்வு பெற முடியும். அப்போ அதுக்கப்புறம் என்னாகும், கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஆர்வம் இல்லாதவன் கூட தான் பாடுபட்டு சம்பாதித்ததன் பலனை மருத்துவமனைக்கு அல்லது ஏதேனும் சமூக நிறுவனங்களுக்கு தானமாக கொடுப்பதை நம்ம காண முடிகிறது இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம், அதுதான் இப்போ அதுவும் இங்கே சிபாரிசு செய்யப்படுகின்றது இல்லையா. கிருஷ்ணருக்காக செயல் செய்ய முடியலை அப்படின்னாலும் நாம் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இல்லையா, முதியோர் இல்லம் இல்லைன்னா மருத்துவமனைகள் திறப்பது இல்லையா, இப்போ அதுக்காக கொடுப்பது இல்லையா, முதியோர் இல்லம், இப்போ குழந்தைகள் காப்பகம், இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுப்பது, ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு நிலை. இப்போ அதன் மூலமாக என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் அதன் மூலமாக தூய்மை அடைய முடியும். மேலும் அவர் தனது மனிதனை படிப்படியாக தூய்மைப்படுத்தி கொள்வது உறுதி. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம துறப்பதின் மூலமாக நாம் அடைய முடியும். ஓகே, அப்போ தனது செயல்களின் பலனை துறப்பது என்னும் பயிற்சியினால் அவன் தனது மனதை படிப்படியாக தூய்மைப்படுத்தி கொள்வது உறுதி. யார் வர்றாங்க போகிறாங்க, யார் ஜாயின் பண்ணுறாங்க, மாறி மாறி ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அவன் தனது மனதை படிப்படியாக தூய்மைப்படுத்தி கொள்வது உறுதி. மேலும் மனதினை அத்தகைய தூய்மையான நிலையில் அவன் கிருஷ்ண உணர்வினை புரிந்து கொள்ளும் நிலைக்கு வருகிறான் இல்லையா. அப்போ அதுதான் அந்த தூய்மையான நிலையில் நம்ம கிருஷ்ணனை புரிந்து கொள்வது. இந்த வழிமுறைகள் எல்லாமே ஒரே நோக்கம் என்னென்னா நம்ம கிருஷ்ணன் மீது பற்றை வளர்த்து கொள்வது, இதுதான் நோக்கம். இப்போ இந்த நோக்கத்திற்காக நம்ம படிப்படியாக பகவான் பாருங்கள் நம்ம நிலைக்கு இறங்கி வர்றாங்க. இது செய்ய முடியலன்னா இந்த நிலைக்கு வாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வந்துடணும். அதுதான் சொல்லப்படுது. இப்போ மேலும் கிருஷ்ண உணர்வு வேறு எந்த அனுபவத்தையும் சார்ந்ததல்ல. மேலும் மனதினை தூய்மைப்படுத்த கிருஷ்ண உணர்வே போதுமானது என்பது உண்மைதான் இல்லையா. நம்ம பகவான் மேலே அந்த அன்பை பற்றை வளர்த்து கொள்வதற்கு கிருஷ்ண உணர்வு மட்டுமே போதும். ஆனால் இருந்தாலும் அந்த நிலைக்கு அவங்க வர முடியாத நிலையில் இந்த வழிமுறைகள் எல்லாமே நாம் பின்பற்ற வேண்டும். அந்த வழிமுறைகளின் மூலமாக தூய்மை கொஞ்சம் கொஞ்சமாக அடைந்து கிருஷ்ண உணர்வை அடைய முடியும் இல்லையா. சில பேர் என்னாகும், சொன்ன உடனே எடுத்துக்குவாங்க இல்லையா. சில பேர் எவ்வளவு சொன்னாலும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அதுதான் இல்லையா. பார்த்தா மனதின் அழகு 3 விதத்தில் இருப்பதாகவும் நம்ம முன்னாடி பார்க்குறோம். 2வது அத்தியாயத்தில் பகவான் விளக்குறாங்க.
3 விதத்தில் வந்து நம்மளுடைய தூய்மை வந்து இருக்குது. என்னதுன்னா சில பேர் வந்து சொன்ன உடனே வந்து கேட்டுருவாங்க இல்லையா, கண்ணாடியில் லேசாக தூசி இருக்கிற மாதிரி இல்லையா. அப்போ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நிலை வந்து சொல்லப்படுது. அப்போ 3வது நிலை வந்து பார்க்கும்போது கருப்பைகள் வந்து மூடி இருக்கிற மாதிரி இல்லையா. அப்போ 10 மாதம் கழித்து தான் குழந்தை வந்து வெளியே வரும். அதே மாதிரி தான் அவங்க வந்து வெயிட் பண்ணணும். அவ்வளவு காலம் வந்து அவங்க தூய்மை அடைந்த பிறகு தான் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்வார்கள். சிலர் உடனே வந்து ஏற்றுக்குவாங்க, சிலருக்கு கொஞ்சம் காலம் ஏற்படும், சில பேருக்கு பல காலங்கள் பல ஜென்மா கூட வந்து ஏற்படலாம். ஆனால் அது வரைக்கும் அவங்க தொடர்ந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவ்வளவு இது அழுக்கு நாம தான் சேர்த்து வச்சுருக்கோம். அதுதான். அப்போ வந்து பற்பல ஜென்மங்கள் வந்து ஆகலாம், சில பேருக்கு வந்து உடனே வந்து ஏற்படலாம் இல்லையா. அப்போ இருப்பினும் கிருஷ்ண உணர்வினை ஏற்றுக்கொள்ளாவிடில் ஏதேனும் இடையில இருப்பினும் அந்த செயல்களின் பலன்களை தியாகம் செய்ய முயலலாம். இதன் மூலமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தூய்மை அடைய முடியும். இப்போ இதன் அடிப்படையில் சமூகத்தொண்டு, குலத்தொண்டு, தேசத்தொண்டு, தேசத்திற்கான தியாகம் செய்தல் முதலியவற்றை ஏற்கலாம். அவற்றின் மூலம் ஏதேனும் ஒரு நாள் அவன் முழுமுதற் கடவுளுக்கு தூய பக்தி தொண்டு செய்யும் நிலைக்கு வந்தடைய முடியும். பகவத்கீதையில் 18.46 எதக பிரவருத்திர் பூதானாம், உன்னத காரணத்திற்காக தியாகம் செய்ய விரும்புவன் கிருஷ்ணரே உன்னத காரணம் என்பதை அறியாமல் இருந்தாலும் தியாக வழிமுறையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ணரே உன்னத காரணம் என்னும் உணரும் நிலைக்கு வந்தடைகிறான் என்று கூறப்பட்டுள்ளதை நாம் காண்கிறோம். வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜித்தக ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ஜெயத் அகைத்துக்கம். அதுதான் ஸ்ரீமத் பாகவத்தில் வந்து சொல்லப்படுது. என்னென்னா நம்ம பகவான் மேலே வந்து அந்த ஞானத்தை யார் ஒருவர் வந்து அந்த துறவை வந்து பயிற்சி செய்கிறாங்களோ இப்போ அவங்களுக்கு ஞானம் வந்து கிடைக்குது இல்லை. இப்போ அதுதான் வந்து சொல்லப்படுது, துறவினால் ஞானத்தை அடைய முடியும். இதே வந்து கோவிந்த பாஷ்யத்திலையும் அதில் வந்து விளக்கப்பட்டிருந்தது. நாம் எப்படி அந்த உயர்ந்த நிலை வந்து அடைய முடியும், பரமாத்மாவை வந்து உணரும்போது. இப்போ அந்த பரமாத்மாவை உணர்வதற்கு என்ன வந்து நம்ம செய்ய வேண்டும், நாம் வந்து துறவை பயிற்சி செய்ய வேண்டும். அதுதான். அப்போ அந்த உன்னத நிலையை அடைவதற்கு நம்ம எந்த அளவுக்கு துறக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் பகவானை வந்து புரிந்து கொள்ள முடியும். அதுதான். அப்போ வந்து எந்த அளவுக்கு நமக்கு துறவை வந்து அப்போ அந்த பயிற்சி, அந்த வழிமுறை கிருஷ்ணரை வந்து நம்ம கிருஷ்ணரிடம் நம்ம அருகில் செல்வதற்கான அந்த வழிமுறையை தான் வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நமக்கு வந்து கற்றுத்தர்றாங்க. அதன் மூலமாக நம்ம கிருஷ்ணன் மேலே அந்த படிப்படியாக அந்த பயிற்சியின் மூலம் நாம் கிருஷ்ணரை வந்து அன்பை வந்து வளர்த்து கொள்ள முடியும் இல்லையா. எந்த வழிமுறை இப்போ இங்கே அதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல வந்து நம்ம கிருஷ்ணன் மேலே வந்து எப்பவுமே மனதை வந்து நிலைநிறுத்த வேண்டும். அது மிக உயர்ந்த ஹையஸ்ட் நிலை இல்லையா. பிரகலாத் மகாராஜா பாருங்களேன், எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா இல்லையா. நாம் வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப நல்ல நிலை இருந்தால் ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம் இல்லையா. இதே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, யாராவது வந்துட்டாங்கன்னா ஐயோ இன்றைக்கி வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை 2 நாள் வந்து நான் வந்து மருத்துவமனைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன், 1 வாரம் ஆச்சு, எனக்கு அதை பற்றி யோசிக்கவே நேரம் இல்லை இல்லையா. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி நமக்கு இப்போ அந்த மாதிரி முடியலை அப்படின்னாலும் அதுதான் வந்து அந்த ஒவ்வொரு வழிமுறைக்கு தகுந்த மாதிரி வந்து பகவான் வந்து இறங்கி வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மூலமாக படிப்படியாக நம்ம கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வந்து வர முடியும். அதுதான். இப்போ எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து நினைப்பதற்கான அந்த ஒரு சாத்தியம் இருந்தால் அது மிக உயர்ந்த நிலை. அந்த ஒரு நிலை முதல்ல வந்து சொன்னோம் இல்லையா. அப்போ என் மீது எப்போதும் மனதை நிறுத்தி அப்படின்னு சொல்லி இல்லையா, மன்மனா பகவத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. இப்போ அதே தான் அந்த பகவத்கீதையுடைய சாரமான அந்த ஸ்லோகா தான் மன்மனா பகவத் பக்தோ. ஏன்னா இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஏன்னா வந்து 2 பகவத்கீதையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகம் மன்மனா பகவத் பக்தோ. இதே மன்மனா பகவத் பக்த ஸ்லோகமும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் வந்து சொல்லப்படுது. இங்கேன்னா சுதாமா பிராமணர், இப்போ அங்கே வந்து அந்த அவங்களுடைய சம்பாசனை வந்து வரும். இப்போ அந்த ஒரு அத்தியாயத்திலே வந்து மன்மனா பகவத் பக்த அந்த ஸ்லோகமும் வந்து வருது. அப்போ வந்து பார்த்தோம்னா 3 இடத்துல வந்து வருது இல்லையா. ஒரு விஷயத்தை 3 தடவை திரும்பி அழுத்தி சொல்லும் போது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியும் இல்லையா. ஒரு விஷயத்தை முக்கியம் அப்படின்னாக்கா நம்ம 3 தடவை அழுத்தி சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி இந்த ஸ்லோகமே பாருங்களேன் 3 தடவை வந்து சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையிலே 2 தடவை இல்லையா, ஸ்ரீமத் பாகவதத்திலே 1 தடவை வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது அவ்வளோ முக்கியமானது. ஏன்னா மன்மனா பவமத் பக்தோ எப்போதுமே என்னை பற்றி நினைத்து இல்லையா. அந்த ஒரு வார்த்தை அதை வந்து நம்ம பயிற்சி செய்ய வேண்டும். அது மிக உயர்ந்த பக்தி நிலை.
இப்போ எடுத்த உடனே அந்த நிலைக்கு வர முடியாததுனால நம்ம தூய்மை அடையாத அந்த கலங்கப்பட்ட நிலையில் வந்து நம்ம கிருஷ்ணரை வந்து நினைக்க முடியலை. 24 மணி நேரமும் நம்ம கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லி இப்போ அந்த உண்மையிலே நம்ம தூய நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா வந்து நம்ம எப்போவுமே கிருஷ்ணரை வந்து நினைத்து கொண்டே இருக்கும். ஸ்ரீமத் பாகவதத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் சில பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க, நமக்கு வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு சேவை செய்வதை தவிர நமக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாதாமா. அப்போ நமக்கு வந்து அந்த ஒரு கேள்வி எழலாம் இல்லையா? அப்போ வந்து நம்ம எப்போவுமே கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அப்போ வந்து நம்ம வேலைக்கு போக வேண்டாமா, சாப்பிட வேண்டாமா இல்லையா? நம்முடைய எத்தனையோ கடமைகள் இருக்குது, அது எல்லாமே செய்ய வேண்டாமா இல்லையா? நான் பகவத்கீதையிலே முதல் பாடம் என்னென்னா, நான் உடல் அல்ல ஜீவாத்மா இல்லையா? நம்ம இப்போ இந்த செய்கின்ற கடமைகள் செயல்கள் எல்லாமே வந்து நல்லா கவனித்து பார்த்தோம்னா உடலுக்காகத்தான் செய்கிறோம். உடலே நித்தியமானது கிடையாது, உடலே தற்காலிகமானது, உலகமே தற்காலிகமானது, நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் தற்காலிகமானது தான் இல்லையா? அப்போ இது எல்லாமே வந்து தற்காலிகமானது. அதற்காக வந்து நாம் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கின்றோம் இல்லையா? ஆனால் நிரந்தரமாக இருக்கின்ற ஆத்மாவை நாம் மறந்து விட்டோம். அதுதான் இப்போ அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த ஆத்மா, நான் உடலல்ல ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி அந்த தளத்தை வந்து புரிந்து கொண்டு அந்த ஆத்ம தளத்திலிருந்து செயல்படுவது. இப்போ அந்த வழிமுறைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த வழிமுறை எல்லாமே இதில் பகவத்கீதையில் வந்து இங்கே வந்து பகவான் வந்து விளக்குறாங்க. அதுதான் இல்லையா? மிக உயர்ந்த நிலை பக்தி துண்டு சேவை. கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகாக ஒரு மூத்த பக்தர் வந்து விளக்குறாங்க. என்னென்னா உண்மை வந்து என்ன அப்படின்னாக்கா, கிருஷ்ணர் இருப்பது உண்மை, நான் ஜீவாத்மா உண்மை, கிருஷ்ணருக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவு உண்மை. இது 3 மட்டும்தான் உண்மை, மற்றது எல்லாமே பொய். பொய் அப்படின்னாக்கா நிரந்தரமானது கிடையாது, தற்காலிகமானது. இதுதான் வந்து இந்த ஒரு நிலை. நான் வந்து மாயையினுடைய அந்த ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பதினால் அந்த உண்மையான ஒரு சூழ்நிலையை மறக்கின்ற